அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய அறுவடை. இந்த அறுவடை கடந்த ஒரு 10 நாளாகவே 2-3 பேர் கேட்டாங்க. எனக்கு நேரம் இல்லாதனால அவங்க கேட்கும் போதுலேயும் நம்மள்ட்ட வெள்ளி செவ்வாய் கேட்குறாங்க. வெள்ளி செவ்வாய் இது அறுவடை பண்ணக்கூடாது, நம்மளை விட்டு இந்த மகாலட்சுமி பெயரக்கூடாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை தரேன்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அந்த அறுவடையும் நம்ம பண்ணியாச்சு. பண்ணும் போது வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன்னா கொஞ்சம் ஒரு டென்ஷனான வேலை இருந்ததுனால நான் அப்படியே டக்குன்னு பறித்து அதை நான் ஷார்ட்டில் போட்டிருக்கேன். எப்படி பறிச்சிருக்கேன், என்ன பறிச்சிருக்கேன், என்ன புலம்பிருக்கேன், அதை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. என்ன அறுவடைன்னு பார்க்கலாமா? எனக்கு இந்த அறுவடை பண்ணியிருக்கணும் அந்த பொருள் ரொம்ப பிடிக்கும். நம்ம அதை என் பக்கத்தில் என்கிட்ட வந்த பின்னால் அவள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால வந்தவளை விட்டுறக்கூடாது, அதனால் அவளை வராமல் வச்சுருந்தேன். இப்போ அவள் வந்துட்டா. என்ன ஏதுன்னு பார்க்கலாமா? வாங்க நீங்களும். நான் என்ன அறுவடை சொல்கிறேன் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். பெண்களுக்கு பிடிச்சது கல்யாணம் காட்சி நல்லது இல்லைன்னா அவா இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் பூர்த்தி இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸ்மைல் பண்ணுங்க, ஒரு லைக்கை தாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம மருதாணி தாய் தான். என்கிட்ட இப்போ 2-3 வாரமாகவே தடுப்பில் உள்ள 2-3 பேர் கேட்காங்க. ஒருத்தவங்க மாதம் அவங்க கையில் வைப்பாங்களாம். அது கோன் வாங்கி வச்சா எனக்கு பிடிக்கிறது நண்டி, அதனால நண்டும் மாதம் வாங்கிட்டு போவாங்க. பின்ன நான் இதை எப்போ பறித்து தலையிலையும் போடுவேன். இப்போ இன்னொரு பொண்ணும் கேட்டிருக்கேன். அதனால் இது 3 பங்காக வச்சு எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் நாளைக்கு இந்த கையில் வச்ச பின்னா உங்களுக்கு நான் அது வீடியோவாக தருவேன். சரிங்களா? இதுதான் நம்ம அறுவடை. இதை பற்றி தான் புகழ்ந்து பேசினேன். கல்யாணம் காட்சியில் இவா இல்லாமல் கல்யாணம் பூர்த்தி இல்லை. மேந்தி ஃபங்க்ஷன்னு மும்பையில் பெருசாக எடுப்பாங்க. அதனால் நானுமே 1 வருஷம் ஆகிட்டு கையில் மருதாணிலாம் வச்சு எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி அந்த பசங்களுக்கு கொடுத்துடலாம். இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். இப்போ இவ்வளோ மருதாணியும் கொண்டு போய் கீழே வீட்டில் அந்த 2 பேருக்கு கொடுத்துருவேன். ஒரு வீட்டில் கொடுத்துருவோம், அவங்க பங்கு வச்சு எடுத்துப்பாங்க. எனக்கு இம்மிடியேட்டாக தான் இந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ணணும். ஏன்னா இங்கே பிஸ்கி இருக்கா பார்த்தீங்களா, அந்த இலையை திங்கிறா பார்த்தீங்களா, தின்ன உடனே போன தடவை தின்னுட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால தான் உட்காந்துருக்கா. எப்பவும் இப்படி பிறகு தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி மோப்பம் பிடிச்சி இப்போ போன தடவை சாப்பிட்டு வாங்கி எடுத்துட்டு, அதனால் இந்த இடத்த நம்ம கழுவிடலாம். உருவிடலாமா? உருவி இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த இலை பார்த்தீங்களா, சின்ன இலை தானே, பயங்கரமாக செவக்கும். எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு வருத்தனா மருதாணி வச்சு ஒரே வாரத்தில் அழிஞ்சிருது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மருதாணி எல்லாம் இப்போ உருவியாச்சு. இப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும், நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற சான்ஸ் உண்டு. இப்போ தண்ணி கலர் பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோ மண். இது கழுவுன பின்னா கலர் பாருங்கள் நல்லா க்ரீன் ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வெறுமண் இப்படி அரைச்சா நமக்கு இது தேவையான கலர் கிடைக்காது. நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக ஒரு கொட்டை புளி, பின்ன கிராம்பு எதுக்குன்னா சிலவங்களுக்கு மருதாணி வச்சோன்னே சளி பிடிக்கும். இந்த கிராம்பை போட்டால் அந்த சளியை முறிச்சிரும். கிராம்பு சூடு. பின்ன 1 ஸ்பூன் ஒயிட் சுகர். இந்த சுகர் எதுக்குன்னா நம்ம கையில் வச்ச உடனே தொப்புன்னு கீழே விழும் பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் அவ்வளோ கட்டி பிடிச்சிரும். அதனால் 1 ஸ்பூன் சுகர். தாராளமாக 2 ஸ்பூன் சுகரும் போடலாம். நல்லா கலர் மரூன் கலராக கிடைக்கும். இதை இப்போ அரைச்சிடலாமா? வாங்க அரைக்கலாம். குடம்புடமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. வெறும் நம்ம புளிஞ்சும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடு வச்சு அரைக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே அரைப்பட மட்டுக்கு ஒரே 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றலாம். 1லேருந்து 2 ஸ்பூன் தண்ணி. இப்போ பாருங்கள் எவ்வளோ பட்டு போல் அரைச்சாச்சு. நல்லா பாருங்கள். நான் அப்படி எடுக்கும் போதே கை எவ்வளோ ரெட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த விரலுக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா இதில் போட்டிருக்க பொருள் அப்படி கண்டிப்பாக அரைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கணும். அந்த கலர் இல்லைன்னா நமக்கு பேட் ஆயிரும் பார்த்தீங்களா. இந்த விரலுக்கும் இத்தனைக்கும் ஒரு விரல தான் தொட்டேன். நான் இப்போ மருதாணி வைக்க ரெடி ஆகிட்டேன். வரீங்களா? வைக்கலாமா? இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றுறதுக்குள்ளே கை பாருங்கள் இவ்வளோ சவந்துட்டு. நான் இப்போ நம்ம லெஃப்ட் கையில் தான் வைக்க போகிறேன். மாதத்துக்கு ஒரு தடவை மருதாணி இலையை பறித்து அது அரைச்சி கையில் இட்டுக்கணும். மகாலட்சுமி கிருபை உண்டாகும், அனுதினம் உண்டாகும், லக்ஷ்மி கடாச்சாரம் உண்டாகும், தீய சக்தி அணுகாது. நமக்கு இந்த காலில் மழை காலத்தில் அந்த காலில் ஒரு மாதிரி சேத்து புண்ணு வரும். அதுக்கு நீங்கள் மெடிக்கலில் எந்த மருந்தும் வாங்காதீங்க. இப்படி மருதாணி அரைச்சி நீ போட்டாலே அந்த காலில் சேத்து புண்ணு குணமாகும். இப்போ நான் தொட்டு போட்டதுக்கே கை பாருங்கள் இப்படி வந்துட்டு. நம்ம நாளை காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சவந்திருக்குன்னு. இந்த கையில் நாளைக்கு வைப்பேன். 2 கையில் வச்சு நைட்டில் கொஞ்சம் வேலைலாம் வாஷ்ரூம் போனால் கஷ்டமாயிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோனெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க.
கோன் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம கையில் இருக்க ஸ்கின்லாம் துளி துளியாக உறிஞ்சி வந்துடும். இப்படி மருதாணி உங்கள் வீட்டில் இல்லைன்னா யார்கிட்டையாவது பறித்து கொண்டாந்து அரைச்சி போடுங்க. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்க்குறேன் எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு. டாட்டா பை பை, லவ் யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கை பாருங்கள் எந்த அளவு செக்கச்சவேன்னு பாட்டி வெத்தலை போட்டு துப்புனா மாதிரி நீலா செவந்திருக்க மாதிரி எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் சொல்லுவாங்க தடவை நம்ம இப்படி உதுத்து தான் விட்டுறணும், டைரெக்ட் தண்ணிக்குள்ளே கை வைக்கக்கூடாது, வச்சா கலர் வந்து டல்லாகவும் சொல்லுவாங்க. அதனால் இப்படி உதுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். உதுத்து விட்டுட்டு உங்கள்கிட்ட ஃபுல்லாக காட்டுறேன். எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சா அந்த கலர் போகவே கூடாதுன்னு எனக்கு ஒரு அப்படி இருக்கும். சேம் எனக்கும் என் மருமகளுக்கும் அதே ஃபீல் தான். எங்கள் மருமகள்கிட்ட மருதாணி வைமா, இல்லை மம்மி வேண்டாம், வச்சா 2 நாளில் பெய்யுது, பாத்திரத்தை கழுவி துணியை துவைச்சின்னு சொல்லுவாங்க. சொல்லுவோம் வைமா, அதுக்கு என்ன நம்மள்ட்ட தான் மருதாணி மரம் செடி கொடி எல்லாருக்குள்ள வையின்னு. இதே மாதிரி அவங்க அடிக்கடி அந்த வார்த்தை சொல்கிறது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வந்துட்டு. நமக்கு இயற்கை இவ்வளோ அழகான ஒரு கலரை நிறத்தை நேர்ச்சல் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்மள எத்தனையோ பேர் இன்றைக்கி கோன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். கோன்லாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கெமிக்கல். சரிங்களா? உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் நல்லா அரைச்சி வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு இருக்க அன்றைக்கி கை நிறைய போட்டு அழகு பாருங்கள். இப்போ கை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள். எனக்கு வச்ச அன்னையை விட மறுநாள் இன்னும் கலர் டார்க்காகும். ஃப்ரெண்ட்ஸ், என் பேத்திக்கு ரொம்ப மருதாணி பிடிக்கும். ஆனால் வச்சா பகலில் வச்சா கொஞ்சம் நேரத்தில் கழுவுன்னு அழுவா. அவள் தூங்கும் போது அவங்க மம்மி அழகாக 2 கையில் வச்சு விடுவாங்க. நைட்டில் காலையிலேருந்து பார்த்து செவந்திருக்கும். இந்த கலர் எப்படி இருக்குது உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ₹1 செலவு இல்லாமல் நம்ம கை அப்படியே செவந்து போச்சு, வானம் செவந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மனம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே அடிக்கடி இப்படி கையில் மருதாணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு என்ன சொல்லட்டும், நான் நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு இன்னும் எனக்கு வந்து டார்க்காக அந்த நெயில்ஸில் இந்த பார்த்திங்களா இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கணுங்க. எப்போவுமே நெயில் பாலிஷ் போட பிடிக்காது, விரும்ப மாட்டேன். இப்படி இந்த நெயில்ஸ்லாம் ஆரஞ்சாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை, லவ் யூ. என் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். நீங்களுமே அடிக்கடி மருதாணி போடுங்க. சரிங்களா? லக்ஷ்மி கலாச்சாரம் உண்டாகும். கையில் மருதாணி போட்டால் பெண்களுக்கு ஒரு அழகு. ₹1 செலவு இல்லாமல் நம்ம மருதாணி போட்டாச்சு. கல்யாணம் காட்சி வந்தால் ஃபோன் பின்னெல்லாம் ஓடாதீங்க. இதை மாதிரி மருதாணி வாங்கி அரைச்சி போடுங்க. டாட்டா பை பை, லவ் யூ, சி யூ. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பாய். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.